Chudava, poured by Nippon Paint, Asia's real #1 paint. யா ஓகே கார்த்திக், நான் வரேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன். பாய் கார்த்திக். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு நிமிஷம் சார். சார் இதில் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கு, 8 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இருக்கு. மொத்தம் 200 ரூபாய் ஆச்சு சார். வரேன் வாங்க. சொல்லுங்க சார், என்ன வேணும்? சார் இங்கே கீழே டிஸ்பிளேல ரெட் கலர் சுடிதாரில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்கு. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தர முடியுங்களா? என்ன சார் கேட்குறீங்க? அந்த பொண்ணோட பேரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா? யார் சார் நீங்க? எதுக்காக அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க? அது கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன சார், யார் வந்து கேட்டாலும் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். போங்க சார். இல்லை சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் நான் கேட்குறேன். நல்லா தெரியும்னு சொல்கிறீங்க, ஆனால் டீட்டெயில்ஸ் தெரியலன்னு சொல்கிறீங்க. அதை பற்றிலாம் உங்களுக்கு எதுக்கு சார்? சாரி சார், அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் அட்ரஸாவே சொல்கிறீங்களா? பேரு கூட தெரியாதுன்னு சொல்கிறீங்க, பொண்ணை நல்லா தெரியும்னு சொல்கிறீங்க. என்ன பார்த்தா என்ன காதில் பூ சுற்றி இருக்கிற மாதிரியா இருக்குது? நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக சார் இப்படியெல்லாம் வேலை பார்க்குறீங்க? ஏய், அதெல்லாம் நீ பேசாத. உன்னால அட்ரஸ் தர முடியுமா முடியாதா? அதெல்லாம் தர முடியாது சார். நீங்க சொல்லுங்க சார். என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் சார். நான் சொல்றத கொஞ்சம் ப்ளீஸ் சார் போயிடுங்க சார். பிசினஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். தயவு செய்து போயிடுங்க. நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுங்க சார். அதுல வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும். பண்ணி தருவீங்களா? அதுக்கு என்ன சார், வீடியோ போட்டோஸ் எல்லாம் நல்லா எடுத்துடலாம் சார். சரி, வீட் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க சார். வீடியோ போட்டோஸ்லாம் நல்லா கிளாரிட்டியா இருக்கணும். அத கொஞ்சம் அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அசோக் ஒருத்தர் வருவாரு, சூப்பரா எடுத்துருவாரு. ஓகே, இந்தாங்க என் கார்டு. இதுல என் நம்பர் அட்ரஸ் இருக்கு. அவரோட நம்பர் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஓகேங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் இன்னும் நீங்க போகலையா? சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க சொல்லுங்க, ஆனா என்ன கேட்டாலும் நான் அட்ரஸை தர மாட்டேன் சார். நான் ஒரு ஆட் ஷூட்டிங் பண்ற டைரக்டர் சார். அந்த பொண்ணை ஒரு ஷூட்டிங் கமிட் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அதனால தான் நான் கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறேன் சார். கொஞ்சம் பென் இருந்தா கொடுங்க சார். இந்தாங்க சார், இது என்னோட பேரு, இது என்னோட நம்பர். அந்த பொண்ணு வந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, அது போதும். இது நாகரிகம் சார். அந்த பொண்ணு வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன் சார். யா, தேங்க்யூ சார். சார் அந்த பேப்பரை மறந்துடாதீங்க. இருக்கும். தேங்க்யூ சார். மொததவா பார்க்க சொல்லோ. இந்த ஃபைல் யாச்சும் இல்லையே. இதில் இருக்கான்னு பார்ப்போம். இதுலேயும் இல்லை. நமக்கு ராசியான ஃபைல் இங்கே இருக்கு. நாம இவ்வளோ ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பாஸ் கண்டுக்க மாட்டாரு. பாஸ் பாஸ் என்ன கண்டுக்கவே மாட்டாரு. பாஸ் சாக்காய் உட்கார்ற அளவுக்கு அப்படி என்ன மெசேஜ் வந்திருக்கோம்? பாஸ் பொண்ணு சும்மா நச்சின் இருக்கு பாஸ். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், படித்தால் பணிப்போம் பணிப்போம். பாஸ் அந்த போட்டோவை பார்த்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஆடிட்டேன் பாஸ். சாரி பாஸ். அம்மா பாஸ் வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா?
பொண்ணோட போட்டோவை இப்படி உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? யோ நீ வேற சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதயா. இப்பதான் என் இத்தனை நாளா மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்ண பிசாசு. பாஸ், நயன்தாராவோட 4வது தங்கச்சி மாதிரியே இருக்கு பாஸ். பேசாம இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிங்க பாஸ். ஷட் அப். அதானா பாஸ்? வேணாம் பாஸ், நான் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுறேன் பாஸ். பாஸ், நான் உனக்கு கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு போட்டோவை அனுப்புன்னு டார்ச்சர் பண்ணீங்க. அந்த பொண்ணு தான் போட்டோவை அனுப்பிச்சிருச்சுல. இப்போ இந்த போட்டோ வச்சு என்ன செய்ய போறீங்க பாஸ்? இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அப்படியே அவளை கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன். என்ன பாஸ் நீங்க அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு மௌனராகம் கார்த்திக் மாதிரி லவ் பண்றதை விட்டுட்டு இப்படி மன்மதன் சிம்பு மாதிரி கொலை பண்ண பாக்குறீங்க? பாஷா பாஸ் நீங்க போங்க பாஸ். யோ ரன்பீர், உனக்கு ஏதாவது வேலையை விட்டு வீட்டுக்கு போற ஐடியா இருக்கா? ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஐயா. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் உங்க கையால அடியும் சம்பளமும் வாங்குறதா என் வாழ்நாள் லட்சியம் ஐயா. வேற எதுவும் கிடையாதுங்க ஐயா. அப்ப வாயை மூடிட்டு இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க ஐடியா சொல்லு. இந்த பொண்ணை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா. பாஸ், நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் போய் பச்சை டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் பாஸ். பச்சை டீயா? அதான் பாஸ், கிரீன் டீ. பாயா வச்சுக்கிட்டு நல்ல ஐடியாவா சொல்லி வேலையை தக்க வச்சுக்கணும். இப்படி கண்டுபிடிக்கிறது. பாஸ், உடனே ஒரு ஐடியா சிக்கிடுச்சு பாஸ். என்னையா? திருவல்லிக்கேணியில கோணாமானான்னு ஒரு ஜோசியர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த போட்டோ கொண்டு போய் கொடுத்தா வெத்தலையில கோணல் மானலாம் மைய தடவி பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார் பாஸ். இது செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி பிடிக்கிறவன்ட்ட காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பொண்ணு எங்க எப்படி இருக்கான்னு அக்கு வேற ஆணி வேற சொல்லிடுவார் பாஸ். இதுவும் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. என்ன யூடியூப்ல சிங்கரவேலம் படம் பாத்தியா? அந்த படத்தை நானும் பார்த்திருக்கேன் பாஸ். சிந்திச்சு சொன்னா என்ன, சிங்கரவேலம் படத்துல இருந்து சுட்டு சொன்னா என்ன? ஐடியா தானே பாஸ். ஐடியா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, வேற ஐடியா சொல்றேன். ரன்பீர், இங்க வா. நீ என்ன பண்ற? வெளியில போய் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவை கொண்டு வா. நான் உனக்காக வெயிட் பண்றேன். ஓகே பாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணோட அம்மாவை கண்டுபிடிக்கணும், அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும், இன்கிரிமெண்ட் வாங்கணும், இன்கிரிமெண்ட் வாங்கி பால் கார்டு வாங்கணும், ரேஷன் கார்டு வாங்கணும், ஆதார் கார்டு வாங்கணும், மோட்டார் பைக் வாங்கணும், எங்க ஆயாவுக்கு புடவை வாங்கணும், தாக்கு சரக்கு வாங்கணும் சாரி பாஸ். எப்படியாவது உன்னை கண்டுபிடிக்கிறேன். என்ன சார் ஏன் போட்டோ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கீங்க? நீங்க தானே மேடம் பிரிண்ட் போட சொன்னீங்க. இந்தாங்க உங்க போட்டோஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஹலோ, நான் இத கேக்கலங்க. வாசல்ல ஏன் போட்டோ ஒட்டி வச்சிருக்கீங்களே அத பத்தி கேட்டுட்டு இருக்கேன். யாரு கேட்டு ஒட்டுனீங்க? ஓ அதுவா? ஒரு அழகான பொண்ணோட போட்டோவை வாசல்ல வச்சா 4 பேர் கடைக்கு வந்துட்டு போவாங்க மேடம். அதனால தான் வெச்சோம். ஏன் மேடம், உங்களை திருஷ்டி பொம்மையாவா வெச்சோம்? உங்கள மாதிரி ஒரு பிரகாசமான முகம் இருக்கிற போட்டோவை வச்சா கடைக்கு நல்ல அமைப்பு வரும் மேடம். அதுக்காக தான் வெச்சோம். ஹலோ பாஸ், இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் போட்டோ வச்சது உங்களோட தப்பு. கண்டிப்பா நான் இத சும்மா விட மாட்டேன். கோர்ட்டு கேஸ்னு இழுத்து மான நஷ்ட வழக்கு போடுறேன். ஐயோ மேடம், என்ன நீங்க ஒரு போட்டோ மாட்டினதுக்கு கோர்ட்டு கேஸ்னு பேசுறீங்க? போட்டோ ஸ்டுடியோஸ்ல எப்பவுமே சினிமா ஹீரோயின்ஸ் போட்டோ தான் வைப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லி உங்க அழகான போட்டோவை கடையில முன்னாடி மாட்டி வச்சிருக்கேன். மேடம், நீங்களும் ஒன்னும் சுமாரா இல்ல மேடம். பார்த்தா சினிமா ஹீரோயின் மாதிரி தான் இருக்கீங்க. மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க போட்டோவை வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்து உங்க போட்டோவை பார்த்து உங்க நம்பரை கேட்டாரு. என்னது, ஏன் நம்பரை கேட்டாரா? கொடுத்தீங்களா நீங்க? அவசரப்படாதீங்க மேடம், உங்க நம்பர் எல்லாம் கொடுக்கல. அந்த ஆள் தான் அவர் நம்பரை என்கிட்ட கொடுத்து உங்களை போன் பண்ண சொன்னாரு. அந்த ஆளு உங்களை ஒரு விளம்பரத்துல நடிக்க வைக்க கேட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க மேடம் அவர் நம்பரை, உடனே பேசுங்க மேடம். மேடம்,
சில நேரங்கள்ல அதிர்ஷ்டம் நமக்கு எப்படி வேணாலும் வரும் மேடம். அதை நம்ம தவற விடக்கூடாது. என் கடையில் உங்க போட்டோவை வச்ச நல்ல நேரம் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் சும்மா கொட்டோன்னு கொட்ட போகுது பாருங்க மேடம். அப்புறம் உங்க போட்டோவை ஒரு ஹீரோயின் போட்டோவா மாற்ற அளவுக்கு மாறிடும் பாருங்க. கடைக்கு வர கஸ்டமர் போட்டோலாம் வாசல்ல வைக்காதீங்க. முதல்ல அது உள்ள எடுத்து மாட்டுங்க. ஓகே மேடம். ரன்பீர், பாஸ். என்னோட டேபிள்ல ஒரு ஃபைல் இருக்கும், எடுத்துட்டு வா. பாஸ் என்ன கலர் ஃபைல் பாஸ்? யோ, அந்த கீபோர்டு பக்கத்துல உனக்கு வேற கலர் புரியாது, நீல கலர்ல ஒரு ஃபைல் கீபோர்டு பக்கத்துல இருக்கும், சரியா? அதை போய் எடுத்துட்டு வா. ஓகே? ப்ளூ கலர் தெளிவா சொல்ல வேண்டியதானே பாஸ்? இப்போ மட்டும் உனக்கு கலர்லாம் தெரியும். வா. ஏதோ எடுத்துட்டு வந்துரும் பாஸ். இவனோட ஸோ கார்த்திக், மறுபடியும் ட்ரை பண்ணலாம். கட் ஆயிடுச்சு. பாஸுக்கு ஏதோ முக்கியமான கால் போல. இதை கொடுத்து நல்ல பேர் வாங்கிடலாம். do you understand? ஓகே ஓகே. அப்போ பிசினஸ் ரிலேஷன்ஷிப்லாம் பாஸ், phone அடிக்குது, பாஸ். யோ, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கல, ஃபோனுன்ட்டு முத ஃபைல் தானே கேட்டேன். ஆமா பாஸ். அதை கூட ஏன் முதல்ல? இந்தாங்க பாஸ். ச்சே. எப்படி சைலண்டா போறாரு தெரியலையே. ஸோ பாஸ், எங்க இம்பார்ட்டன்ட் அடிக்குது, பாஸ்? பாயிண்ட்ஸ்லாம். யோ, அறிவில்லை உனக்கு? முக்கியமான விஷயம் பேசும்போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பய சொல்லுங்க சிவா. அது கூட கட் ஆயிருச்சு. குடி. அதான் கரெக்ட். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட்ல ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இருக்கும் கார்த்திக். என்னையா? பாஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் சைலண்ட்ல போடுறேன். அதை செய். ஸோ கார்த்திக், வாட் ஐ எம் சேயிங் இஸ், இப்போ நம்ம ப்ரொபோசல் கொடுத்து மூவ் பண்ணா போட்டோவை பார்த்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்லிட்டு இப்ப எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஓ, ஃபைல் வந்துருச்சா? ஓகே. ஃபோன் வந்துட்டே இருந்ததுல. ஓகே, யாரும் பார்ப்போம். ஓ, இவ்வளோ மிஸ்டு காலா? புது நம்பரா இருக்கே, யாரா இருக்கும்? என்ன ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ யார் பேசுறீங்க? எனக்கு சரியா கேட்கல. ஹலோ, நீங்க பேசுற எனக்கு கிளியரா கேட்கல, ஒரே டிராபிக் சவுண்டா இருக்கு. யாரு? ஹலோ ஹலோ. குண்டலகேசியா? என்னது? குண்டலகேசியா? நான் குண்டலகேசி இல்லைங்க. யார் பேசுறீங்க? எனக்கு சுத்தமா கேட்கல. ஹலோ, அப்பெல்லாம் யாருங்க இல்ல, ராங் நம்பர். அறிவு கட்டவை ஏன் முன்னாடி வந்ததா குண்டலகேசின்னு பேரு சொல்லணுமா? எருமை மாடு. சக்தி, ஆ? இந்த பிரசன்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பேப்பர்ல ஆட் கொடுத்துரு. சண்டே எடிஷன்ல எல்லா பேப்பர்ஸ்லயும் வர மாதிரி அனுப்பிடு. ஆ, அப்புறம் சோஷியல் மீடியாவிலையும் ஃபுல்லா ப்ரோமோட் பண்ண சொல்லு. சரி. எதுக்கும் சிவா கிட்ட ஒரு முறை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா பேப்பர்ஸ்க்கும் அனுப்பிடு, சரியா? சரிண்ணா. அண்ணா, ஆ,
என்ன சக்தி? என்ன சக்தி? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா சொல்லு. அதை எப்படி சொல்லணும்னு தானே தெரியல. ஐயோ, மறுபடியும் ஹெல்ப்னு கேட்டு சிவா கிட்ட என்ன கோத்து விட்டுறாதமா. அது இல்லைண்ணா, இது வேறொரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? சிவாக்கு வேறொரு பொண்ணை அனுப்புற மாதிரி நான் மெசேஜ் பண்ணல. ம், அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு சிவா ரொம்ப ட்ரை பண்ணாரு. நானும் ஒவ்வொரு தடவை அவரை ஏமாத்தி பார்க்க முடியாத மாதிரி ஏதோ பண்ணேன். ஆனா சிவா போட்டோவாவது வேணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நானே துப்பட்டெல்லாம் போட்டு என் முகத்தை மறைச்சு என்னையே போட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். அதுவும் பத்தாது, முழுசா முகத்தை பார்க்கணும்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிட்டாரு. ஐயோ, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? வேற என்ன பண்றது, நான் வேற ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுண்ணா. அண்ணா நீ கொஞ்சம் வா ஏன் ப்ளீஸ்ண்ணா. சக்தி, சரி, அதுக்கு சிவா என்ன சொன்னாரு? இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லைண்ணா. போட்டோ மட்டும் வாங்கிட்டாரு. எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்தே ஆக்கணும்னு துடிச்சிட்டு இருக்காரு. சக்தி, ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் தைரியம் ஜாஸ்தி. தயவு செஞ்சு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் சிவா உனக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, என்னையும் தேவையில்லாம திட்டுவாரு. சரி, நீ அனுப்புனது உனக்கு தெரிஞ்ச பொண்ணோட போட்டோ தானே? இல்லைண்ணா, அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். நான் அனுப்பின பொண்ணை யாரு, அந்த பொண்ணை எங்க இருக்கான்னு கூட தெரியாதுன்னு. என்னது, யாருன்னு தெரியாதா? என்ன நீ விளையாடுறியா? இந்த மாதிரி காரியத்துல உன்னை யார் செய்ய சொன்னது? இல்லைண்ணா, எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. இந்த அனு தான் என்கிட்ட சொன்னா, பரவாயில்ல அனுப்பி விடுன்னு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு. என்ன சக்தி? மீனாட்சி அக்காக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்குன்றதுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலான்னு தான் இப்படி செஞ்சேன். சக்தி, உனக்காவது அறிவு வேண்டாம்? அவ தான் சின்ன பொண்ணு, விளையாட்டுத்தனமா எதையாவது செய்யறான்னு நீ அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கிய. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்காளோ? ஒருவேளை அந்த பொண்ணு இதே ஊரா இருந்தா என்ன பண்ணுவ சக்தி? அப்படியே இதே ஊரா இருந்தாலும் சிவா கண்ல படாத வரைக்கும் தான் நமக்கு சேஃப். சிவா கண்ல மட்டும் அவ பட்டுட்டா அதுக்கப்புறம் எல்லா காரியமும் கெட்டுடும். சிவா அவரோட கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது மட்டும் இல்ல, சுந்தர் மீனாட்சி கல்யாணம் கூட இதனால பாதிக்கப்படும். சாரிண்ணா. இப்ப சாரி சொல்லி என்ன ஆக போகுது? இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமான காரியம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. ம். டேய், என்ன தூக்கம் வரலையா? இங்க வந்து உட்காந்துட்ட. சிவா உன்கிட்ட உனக்கு கேட்கணும்டா. கேள்றா. டேய், ஆனா ஒரு கண்டிஷன், மேரேஜ் டாபிக்கை ஓபன் பண்றதா இருந்தா இப்பவே எந்திரிச்சு போயிடு. ஏய் சிவா ப்ளீஸ்டா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. எனக்காவது கல்யாணம் பண்ணிக்கடா. டேய், இப்பதானே சொன்னேன், உன் மரமண்டைக்கு உரைக்கல. அது ஏன்டா எனக்கு பிடிக்காத விஷயத்தை எப்போ பார்த்தாலும் ஃபோர்ஸ் பண்றீங்க? ச்சே. டேய் சிவா, இது எனக்காக மட்டும் இல்லடா, உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வேணா உனக்கு கல்யாணம் வெறுப்பா இருக்கலாம், ஆனா வயசாக உனக்குன்னு ஒரு துணை தேவைப்படும் சிவா. நான் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட சந்தோஷமா வாழும்போது நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருப்படா. உன்னை கடைசி வரைக்கும் பாத்துக்கிறதுக்கு ஒரு துணை வேணும் ப்ரோ. அப்பா சாமி, எனக்குன்னு யாருமே வேணாண்டா. என்னை தயவு செஞ்சு ஆள விடுங்க, அதுவே போதும். என் கடைசி காலத்தை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கால்குலேட்டிவா யோசிக்கிறேன்னா என் ஃபியூச்சரை பத்தி நான் யோசிக்காமையா இருப்பேன். என்னை பத்தி யாரும் நீங்க கவலைப்பட வேணாம். என் கடைசி காலத்துல நான் யாருக்கும் பாரமாவும் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு துணை இல்லைன்னா கவலைப்படவும் மாட்டேன். டேய் ஏன்டா நீ இப்படி இருக்க? நீ பாரமா இருப்ப நான் சொன்னனா? உனக்குன்னு ஒரு துணை வேணும் தானே சொல்லிட்டு இருக்கேன். அதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பார், ஒரு தம்பியா உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இரு. எப்ப வேணாலும் எது வேணாலும் செய்யறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னோட முடிவு ஒண்ணுதான்டா. ஏய் என்னடா முடிவு? பெரிய புடலங்கா முடிவு. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அம்மாட்ட வாக்கு கொடுத்துட்டேன்டா. என்னது? அம்மா கிட்ட வாக்கு கொடுத்தியா? யார கேட்டுற கொடுத்த? ஏய் யாரை கேட்கணும்? இங்க பார்,
நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சே ஆகணும். டேய் அப்படியே அரஞ்சாலும் அட்ரா அடி என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சே ஆகணும். டேய் டேபிள் அதெல்லாம் பேசி என்னை வெறுப்பேத்தாத. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ சொல்றதுக்கு உரகைய இதுக்கு மேல ஒரு வார்த்தை இதை பத்தி பேசுன. டேய் சிவா இங்க பார், நீ மட்டும் உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல கண்டிப்பா நான் சூசைட் பண்ணிப்பேன்டா. டேய் என்ன பிளாக்மெயில் பண்றியா? செத்த சாவுடா. தக்கிடுதோம் தத்தின தக்கிடுதோம் தத்தின தக்க தின